வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு வெங்காய துவையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தோட, இட்லி தோசையோட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த துவையல் ரெசிபி அவசரத்துக்கு கை கொடுக்கும். குழம்பெல்லாம் வைக்க டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணோன்னா இதை பட்டுன்னு பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து லைட்டாக கலர் மாதிரி வரும்போது இதில் 5-6 காஷ்மீரி மிளகாய், 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மசாலா எதுவுமே கிடையாது. இதில் காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா கூட 2 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா ரோஸ்டாக இருக்கணும். இந்த மிளகாவை நல்லா வறுத்துட்டு இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இதை இப்படி தான் நறுக்கி சேர்க்கணும்னு கிடையாது, நீட்டமாக கூட நறுக்கிக்கலாம். ஏன்னா இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு கண்டிஷன், வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துடும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 துண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. புளியெலாம் நல்லா வதங்கினா தான் நல்லா அரைப்பட்டு வரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்தே வதக்கிக்கோங்க. இதையும் ஒரு 5-6 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இது நல்லா ரெடி ஆகிருக்கும். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சியில் மாற்றிக்கிறேன். இதை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ஆனால் இது திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. அவ்வளோதான். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது மோர் சாதத்தோட இல்லை உளுந்து சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குன்னு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ஒரு ஆல் இன் ஆல் ரெசிபி தான் இது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.